இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாமா? பிரைடல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கோன்ஸ், அப்புறம் ஆர்டர்ஸ் கொடுத்து லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ண பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருப்போம். அந்த கோன்ஸ் எல்லாம் தான் இது. அந்த பேஸ்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம பண்றவங்க தான் ஆர்டிஸ்ட். அது பண்ணலன்னா எப்படி? எல்லா பேஸ்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாக்லேட் கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சில நம்ம பைப்பிங் பேக்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கு அப்புறம் தான் தெரியும் என்கிட்ட இவ்ளோ பேஸ்ட் இருக்குன்னு. இந்த பேஸ்ட் எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாமா? பிரைடல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கோன்ஸ், அப்புறம் ஆர்டர்ஸ் கொடுத்து லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ண பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருப்போம். அந்த கோன்ஸ் எல்லாம் தான் இது. அந்த